ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க, பொரிக்க, ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். வணக்கம். செய்தி சுருக்கம். சட்டசபை தேர்தல் எப்போது? 15 அல்லது 16 அறிவிப்பு. தமிழகம் உள்ளிட்ட 5 மாநிலங்களுக்கான சட்டசபை தேர்தல் தேதி வரும் 15 அல்லது 16 தேதி அறிவிக்கப்பட இருப்பதாக தெரிகிறது. தமிழகம், புதுச்சேரி, கேரளம், மேற்கு வங்கம், அசாம் ஆகிய 5 மாநிலங்களுக்கு வரும் ஏப்ரலில் சட்டசபை தேர்தல் நடக்க உள்ளது. இதற்கான ஆயத்த பணிகளில் தேர்தல் கமிஷன் ஈடுபட்டுள்ளது. பிப்ரவரி 26, 27 தலைமை தேர்தல் கமிஷனர் ஞானேஷ்குமார் தமிழகம், புதுச்சேரி வந்தார். தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி, தலைமைச் செயலர், டிஜிபி மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளுடன் ஆலோசனை நடந்தது. அசாமிலும் தனது ஆலோசனையை தேர்தல் கமிஷன் முடித்துள்ளது. தலைமை தேர்தல் கமிஷனர்களின் கேரள பயணம் நேற்று முடிந்தது. நாளை முதல் 2 நாட்கள் மேற்கு வங்கத்தில் பயணம் செய்கின்றனர். டெல்லியில் வரும் 11 தேதி சமூக ஊடக நிறுவனங்களுடன் தேர்தல் கமிஷன் ஆலோசனை நடத்துகிறது. அதன்பின் 5 மாநிலங்களுக்கான தேர்தல் அட்டவணை இறுதி செய்யப்பட்டு வரும் 15 அல்லது 16 தேதி அறிவிக்க தேர்தல் கமிஷன் திட்டமிட்டுள்ளதாக தெரிகிறது. இதையெல்லாம் கருத்தில் வைத்துதான் வரும் 13 தேதி அசாமில் பிரதமர் மோடி பங்கேற்கும் அரசு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. 5 மாநில சட்டசபை தேர்தலுடன் பல மாநிலங்களில் காலியாக உள்ள லோக்சபா, சட்டசபை தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட உள்ளது. மேற்கு வங்கத்தில் 5 முதல் 7 கட்டமாக தேர்தல் நடத்தப்படும். தமிழகம் உள்ளிட்ட மற்ற 4 மாநிலங்களில் ஒரே கட்டமாக தேர்தல் நடத்தப்படும் என்றும் கூறப்படுகிறது. தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி, அமித்ஷா உறுதி. உத்தரகாண்டில் பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தானைச் சேர்ந்த 200 பேருக்கு குடியுரிமை வழங்கும் நிகழ்ச்சி நடந்தது. உள்துறை அமைச்சர் அமித்ஷா குடியுரிமை சான்றிதழை வழங்கி பேசினார். சிஏஏவை பாரதிய ஜனதா அரசு கொண்டு வந்தபோது காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட பல கட்சிகள் எதிர்த்தன. எந்தவித பாரபட்சமும் இல்லாமல் வங்கதேசம், பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தானைச் சேர்ந்தவர்களுக்கு குடியுரிமை வழங்கப்பட்டு வருகிறது. கேதார்நாத் முதல் கன்னியாகுமரி வரை நாட்டிலிருந்து ஒவ்வொரு ஊடுருவல்காரரையும் மத்திய அரசு வெளியேற்றும். வரும் தேர்தலில் தமிழகம், மேற்கு வங்கத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும். 2027 உத்தரகாண்டில் 3வது முறையாக பாரதிய ஜனதா ஆட்சி அமைக்கும் என்றார். ஈரான் போர்க்கப்பலை காப்பாற்ற கடலில் இந்தியா தரமான செயல். காப்பாற்றியது எப்படி? ஜெய்சங்கர் தடாலடி. ஈரானில் உச்சகட்ட போர் நடக்கிறது. இஸ்ரேல், அமெரிக்க படைகள் அந்த நாட்டின் மீது சரமாரியாக குண்டு வீசி வருகின்றன. இதற்கிடையே ஈரான் நாட்டின் 2 போர்க்கப்பல்கள் நம் நாட்டின் ஆந்திராவில் உள்ள விசாகப்பட்டினத்தில் நடந்த மிலன் கடற்படை பயிற்சியில் பங்கேற்றன. பயிற்சி முடிந்து 2 கப்பல்களும் நாடு திரும்பிய போது ஐரிஸ் டீனா என்ற போர்க்கப்பலை அமெரிக்க ராணுவம் குண்டு வீசி அழித்தது. இலங்கையின் காலி துறைமுகம் வழியாக சென்றபோது அமெரிக்க கடற்படை அந்த கப்பலை தகர்த்தது. இதில் 87 ஈரானிய வீரர்கள் உயிரிழந்தனர். இந்த சம்பவம் சர்வதேச அளவில் பரபரப்பை ஏற்படுத்தியது. அதே நேரம் மற்றொரு போர்க்கப்பலான ஐரிஸ் லாவன் ஈரான் திரும்பும் வழியில் ஆபத்தை எதிர்கொண்டதால் இந்திய கடல் பகுதிக்குள் நுழைய அனுமதி கோரியது. அதற்கு 1 தேதி அனுமதி கிடைத்தது. 4 தேதி கொச்சி துறைமுகத்தில் கப்பல் நிறுத்தப்பட்டது. இது ஈரானுக்கு கிடைத்த மிகப்பெரிய உதவி. இது பற்றி சில நாடுகள் கேள்வி எழுப்பிய நிலையில் டெல்லியில் நடந்த ரெய்சினா மாநாட்டில் நம் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் விளக்கம் அளித்தார். அவர் கூறியதாவது: போர் பயிற்சி நிகழ்ச்சியில் பங்கேற்க வந்த ஈரான் போர்க்கப்பல்கள் பிராந்தியத்தில் ஏற்பட்ட போர் சூழ்நிலை காரணமாக சிக்கலை சந்தித்தன. அதில் இந்திய கடல் பகுதிக்கு அருகே பயணித்த கப்பல் ஒன்று நாட்டுக்குள் நுழைய அனுமதி கோரியது. ஆனால் சட்ட ரீதியான சிக்கல்கள் இருந்தன. இருப்பினும் இந்த விவகாரத்தை மனிதாபிமான கோணத்தில் இந்தியா அணுகியது. அந்த அடிப்படையில்தான் ஈரான் போர்க்கப்பலை இந்தியாவுக்குள் மீண்டும் அனுமதிக்க முடிவெடுக்கப்பட்டது. இந்த முடிவு சரியானதே என்று ஜெய்சங்கர் கூறினார். அரசு போக்குவரத்து கழக பணி நியமனத்தில் முறைகேடு, அமலாக்கத்துறை விசாரணை. அரசு போக்குவரத்து கழகத்தில் 8000க்கும் அதிகமான பணியிடங்கள் காலியாக உள்ளன. டிஎன்சி எனப்படும் டிரைவர் அண்ட் கண்டக்டருக்கான 3274 பணியிடங்களுக்கு சென்ற ஆகஸ்டில் அறிவிப்பு வெளியிடப்பட்டது. இதற்கான எழுத்துத் தேர்வை அண்ணா பல்கலை நடத்தியது. செயல்முறை தேர்வை சாலை போக்குவரத்து நிறுவனம் நடத்தியது. போக்குவரத்து துறை சார்பில் நேர்காணல் நடத்தி தேர்வு செய்யப்பட்டனர்.
சென்ற ஆண்டே இதற்கான தேர்வு பட்டியலை தயார் செய்தனர். ஆனால் தேர்தல் நெருங்கவுள்ள நிலையில் பணி நியமன ஆணைகள் தபால் வாயிலாக அனுப்பப்பட்டன. இதுவரை 80% பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டுள்ளது. இதில் முறைகேடு நடந்துள்ளதாக புகார் எழுந்துள்ளது. ஆளும் கட்சியினருக்கு ஆதரவாக இருப்போருக்கு பணி வழங்கப்பட்டுள்ளது. அதிக மதிப்பெண் எடுத்தவர்களுக்கு பணி கிடைக்கவில்லை. சிலரிடம் லட்சக்கணக்கில் பணம் பெற்று பணி வழங்கியுள்ளனர். இந்த முறைகேடுகளை விசாரிக்க வேண்டும் என தொழிற்சங்க நிர்வாகிகள் சிலர் கூறியுள்ளனர். முறைகேடு நடக்கவில்லை என போக்குவரத்து கழக அதிகாரிகள் மறுப்பு தெரிவித்துள்ளனர். பணி நியமனம் செய்ததில் முறைகேடு நடந்துள்ளதாக கூறி அதற்கான ஆதாரங்கள் அமலாக்கத்துறைக்கு அனுப்பப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரித்து வரும் தகவல் வெளியாகியுள்ளது. செப்டம்பர் 17 மீனாட்சி அம்மன் கோவில் கும்பாபிஷேகம். மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில் கும்பாபிஷேகம் தொடர்பான ஆலோசனை கூட்டம் அறநிலைய அமைச்சர் சேகர்பாபு தலைமையில் சென்னையில் நடந்தது. கோவிலில் திருப்பணிகள் மற்றும் வீர வசந்தராயர் மண்டப சீரமைப்பு பணிகள் நிறைவடைந்துவிட்ட நிலையில் கும்பாபிஷேகத்துக்கான தேதி குறிக்கப்பட்டது. சித்திரை திருவிழா உள்ளிட்ட பல திருவிழாக்கள் அடுத்தடுத்து வருவதாலும் அவற்றை நிறுத்த முடியாது என்பதாலும் கும்பாபிஷேகத்துக்கான தேதி செப்டம்பர் மாதத்துக்கு கொண்டு செல்லப்பட்டது. அந்த மாதம் 17ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடத்த கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. இன்று T20 உலகக்கோப்பை இந்தியா நியூசிலாந்து பலப்பரீட்சை. T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டி இன்று குஜராத் மாநிலம் ஆமதாபாத்தில் உள்ள நரேந்திர மோடி ஸ்டேடியத்தில் நடக்கிறது. நடப்பு சாம்பியன் இந்தியாவும் நியூசிலாந்தும் மோதுகின்றன. இரவு 7 மணிக்கு போட்டி துவங்குகிறது. இந்த பரபரப்பான ஆட்டத்தை பார்க்க ஆமதாபாத் மைதானத்தில் கிட்டத்தட்ட 1 லட்சம் ரசிகர்கள் திரளுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உள்ளூர் ரசிகர்களின் ஆர்ப்பரிப்பும் ஆதரவும் இந்தியாவுக்கு இருக்கும். அந்த உத்வேகத்தை பயன்படுத்தி இந்திய அணி 3வது முறை கோப்பை வென்று சரித்திரம் படைக்குமா அல்லது நியூசிலாந்து அணி முதல் முறையாக உலக கோப்பையை உச்சி முகருமா என்பதை அறிய மொத்த கிரிக்கெட் ரசிகர்களும் ஆவலுடன் காத்திருக்கின்றனர்.